வீரகாரன் அல்லது வீரக்காரன் அப்படின்னு சொல்லப்படுற இவரு தமிழ்நாட்டில் பல ஊர்கள்ல காவல் தெய்வமாவும் குலதெய்வமாவும் விளங்குறாரு. பெரும்பாலும் வீரகாரனோட கோயில்கள் சேலம் மாவட்டத்திலும் தருமபுரி மாவட்டத்திலும் அதிக அளவுல இருக்கு. அதிலும் குறிப்பா தருமபுரியில் இருக்கிற அதியமான் கோட்டையிலும், சேலத்தில் இருக்கிற எடப்பாடி, ஓமலூர் பக்கத்தில் இருக்கிற பெரியேரிப்பட்டி, அப்புறம் ஜலகண்டாபுரம் பக்கத்தில் இருக்கிற கரிக்காப்பட்டியிலும், நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டியில இருக்கிற வீரகாரன் கோவில்களும் குறிப்பிடத்தக்க ஒண்ணா விளங்குது. அது மட்டும் இல்லாம பிற தெய்வங்களை குலதெய்வமா வழிபடுறவங்க கூட ஒரு சில பேர் தங்களோட குலதெய்வ கோயில்கள்ல தனியா வீரகாரன் சிலையை வச்சு வழிபட்டும் வராங்க. இவருக்கு தெவம் அப்படிங்கிற திருவிழாவை நடத்தி ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாய்களையும் சேவல் பன்றி அப்படின்னு சொல்லி வழியிட்டு வழிபடுவதும் வழக்கமா இருக்கு. வீரகாரன் கோவில்கள் நடத்தப்படுற முப்பூஜை திருவிழாவில் மஞ்சள் முடிப்பு, சக்தி அழைத்தல், அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், சக்தி பானை அழைத்து வருதல், அப்புறம் குடவைக்காரி அம்மன் கோயில இருந்து வீரகாரன் கோயிலுக்கு பொங்கல் பானைகளோட சுவாமி படைக்கலம் செல்ற நிகழ்ச்சி, பொங்கல் வைத்தல், கன்னிமார் பூஜை, காவுசோறு கொடுத்தல், இறுதியா வீரகாரன் கோவில இருந்து வீட்டு கோவில குடிபுகுதல் அப்படின்னு சொல்லி இவரோட முப்பூஜை திருவிழா கோலாகலமா கொண்டாடப்படுது. பயத்தை விரட்டி வீரத்தை கொடுக்கிற இந்த வீரகாரனை பத்தி நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க.